மக்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற எழுத்தாளர் பேர் வந்து சுஜாதா. சுஜாதான்னு பெண் படைப்பாளர்னு எடுத்துக்காதீங்க. தன்னுடைய பெயரை சுருக்கி சுஜாதான்னு வச்சிருக்காரு. இவர் திருவல்லிக்கேணி தன்னுடைய பிறப்பிடமாக கொண்டவர். ஒரு இந்திய எழுத்தாளர். தமிழ் நிறைய திரைப்படங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. இயக்குனர் சங்கர் உட்பட பல பிரம்மாண்ட படைப்பாளர்கிட்ட இயக்குநர்கள்கிட்ட இவர் வேலை செஞ்சிருக்காரு. இதோட நிக்கல 100 சிறுகதை தொகுப்புக்கு மேல புதினங்கள் வேற நிறைய எழுதியிருக்காரு. இந்த படைப்பாளருடைய ஒரு சிறுகதையை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சிறுகதையின் தலைப்பு வந்து ரயில் புன்னகை. ரயில்ல பயணம் பண்ணிட்டு இருக்காரு, மும்பை ரயில்ல. முன்பின் தெரியாத ஒரு நபருடைய புன்னகை இவருக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது. அந்த மகிழ்ச்சி ரொம்ப நேரம் நீடிக்கல. ஏன்னா திடீரென்ற ஒரு மரணம், அந்த புன்னகை இறந்து போறாரு. மும்பையில ஒரு தமிழனை பார்த்து அந்த நொடி அவர் இறந்த அந்த தவிப்பை இவரால் தாங்கிக்க முடியாம இவருக்கு ஏதாவது அவங்க வீட்டில் தகவல் தெரிவிக்கலான்னு இவருடைய ஒரு பர்ஸ் அங்க கீழே கிடக்குது. கொண்டு அதை எடுத்துக்கிறார் கையில. காவலர்கள் வந்த பிறகு இவரால் உடனே காவலர்கிட்ட அந்த பர்ஸை கொடுக்க முடியல. அந்த காவலர்கள் மார்ச்சரிக்கு கொண்டு போயிட்டாங்க. அங்க வெள்ளம் கொண்டு போறாரு. இந்த பர்ஸை ஜன்னல் வழியா தூக்கி போட்டுறாரு. தூக்கி போட்ட பர்ஸ் போலீஸ் கைக்கு போய் வீட்டுக்கு தகவல் போயிடுமா போவாதான்ற சந்தேகத்துல அந்த அட்ரஸை படிச்ச இவர் நேரா அங்க போறாரு. ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவர் வாழ்ந்த அந்த அபார்ட்மெண்ட்ல ஹவுஸ் ஓனர் ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் மட்டும்தான் அவருக்கு தெரியும். ஆங்கிலத்துல சொல்றாரு, நீங்க தேடி வந்த ஆளு இல்ல, இறந்துட்டாரு, அந்த செய்தி எனக்கும் தெரியும், நீங்க கிளம்பலான்ற மாதிரி அவர் சொன்ன உடனே இவரால இவ்வளவு சாதாரணமா ஒரு ஆள் இறப்பு இருக்கே அப்படின்றத ஏத்துக்க முடியல. ஆனா யதார்த்தம் அப்படிதான். இதேனா நேற்று நடந்த உண்மை செய்தி. நான் பல்லாவரத்தில் வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது சந்த ரோட்ல சைக்கிள்ல போயிருந்த ஒரு நபர் சரிஞ்சு கீழே விழுந்து திடீர்னு அப்படி மயக்க அடிச்சு விழுந்தாரு. கொஞ்ச நேரத்துல நாங்களாம் ஆம்புலன்ஸ் கால் பண்ணி, குறிப்பா நான் கால் பண்ணி வர வச்சு அவர் ஆம்புலன்ஸ் கொண்டு போறோம். அப்புறம் கூட யாருமே வரல. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க உறவினர்கள் வந்தாங்க. வந்த உறவினர் வந்து அந்த ஆம்புலன்ஸ்ல ஏறத்துக்கு மறுக்கிறாங்க. ஒரு லேடி தான் வந்தாங்க. ஏன்னா அவங்க சொன்ன ஒரு அழுதாங்க. அவங்க அழுதத்தை பார்த்து எனக்கே கஷ்டமாயிடுச்சு. ரொம்ப வேண்டப்பட்டவங்க அந்த இறப்பை எப்படி அவங்களால தாங்கிக்க முடியணும். அந்த அழுகை மட்டும் இல்லைங்க, அதுக்கப்புறம் அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்னுடைய ட்ரெஸ் கொஞ்சம் சரியா இல்லை, ஒரு நைட்டி போட்டு வந்தாங்க, என்னால் நான் இதில் போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, நான் வேற வண்டியில் வரேன், நீங்கள் அவரை கொண்டு போங்க. ஆனால் அந்த ஆம்புலன்ஸில் கூட ஏறினது யாரும் அப்படின்னு சொன்னால் முன்பின் தெரியாத ஒரு நபர் ஏதோ தன்னுடைய உறவினர் இறந்த மாதிரி அவர் பரிதவிச்சு தன்னுடைய பேக் எதையும் கண்டுக்காம உள்ள போறாரு. அந்த இறந்தவருக்கு வேண்டப்பட்டவங்க தன்னுடைய ட்ரெஸ் வந்து கொஞ்சம் அழகா இல்ல அது ஒரு மாதிரியா எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, நான் வேற வண்டியில வரேன்னு சொல்றது ஏத்துக்க முடியல. ஒரு நபர் உயிரோடு இருக்கும்பொழுது நம்ம கொடுக்கிற மரியாதை, அவர் இறந்த பிறகும் அவருடைய நினைவை, அவருடைய தியாகத்தை, இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணும். இது எழுத்தாளர் சுஜாதா எழுத வந்திருக்கிறது. அவர் ஒரு தூய்மையான ஒரு நல்ல ஒரு புனிதர்ன்றத ஒரு இந்த சிறுகதையின் வழியாக நமக்கு தெரிகிறது. இவ்வளவு நேரம் வீடியோ எடுத்த என்னுடைய நண்பர் அவர்களுக்கு நன்றி. அவர் பேர் சொல்லக்கூடாதுன்றது ஒரு புதியவர் தான். நன்றி மக்களே. சுஜாதாவை படியுங்கள், அவருடைய படைப்புகளை தேடுங்கள். இன்றைய எழுத்தாளர்களுக்கு நான் இன்று அறிமுகம் செய்யக்கூடிய எழுத்தாளரின் பெயர் சுஜாதா. தேடுங்கள் அவரை. நன்றி, வணக்கம்.